வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது ஒரு கூடை கவிதை. ஒரு கூடை கவிதைக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்னு உங்களால யூகிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த நிகழ்ச்சிய உங்களுக்கு யார் கொடுக்க போறாங்க தெரியுமா? தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் கவிதை எழுதக்கூடிய இளம் படைப்பாளர், சிறந்த சிந்தனையாளர், தெளிந்த நீரோடை போன்ற பேச்சுக்கு சொந்தக்காரர், அகைன் இந்த ஸ்விங் என்ற ஆங்கில கவிதை நூலின் ஆசிரியர் ஸ்ரீநிதி அவர்கள் தான் பேச போறாங்க. வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீநிதி. ஒரு கூடை கவிதைங்கிற நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒருத்தவங்க நமக்கு பிடிச்ச விஷயத்த கூட கூடையா கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பூவை கூட கூடையா வந்து உங்ககிட்ட சேர்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு உணர்ச்சிகரமா அந்த நொடி இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான உணர்வுகள், அதாவது மகிழ்ச்சி, பயம், சினம், காதல், வருத்தம், பெருமிதம், மந்தம், மறதி, சோம்பல், பொறாமை, பாசம், நேசம்னு எல்லா விதமான உணர்வுகளையும் இவரோட கவிதை நம்ம கிட்ட பிழிஞ்சு கொடுக்கும். டெய்லி நடக்கிற விஷயங்கள், இவரோட வாழ்வியல், இது எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்கள்ல தினசரி பகிர்ந்துட்டு வராரு. அதுவும் டைமிங்கோட. இளைஞர்களால் பெரிதும் கனெக்ட் பண்ணிக்க கூடிய கவிதைகளை கொடுக்கிற, இளைஞர்களால் பெரிதும் சூழப்பட்ட இளம் கவிஞர்னே கூட சொல்லலாங்க. மனுஷ்யபுத்திரன் அவர்களோட கவிதையை தான் கூட கூடையா வந்து உங்ககிட்ட சேர்க்க போறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்க மாட்டாங்க, எப்போதுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க, எப்போ வேணாலும் அவங்க போயிடலாம், நம்ம வாழ்க்கையை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில எப்படி அவங்க கூட தொடர்ந்து ஒரு உறவுலையோ நட்புலையோ இருக்க முடியும்? இந்த ஒரு விஷயத்த அழகா கவிதையில சொல்லியிருக்கிறாரு. வாங்க கவிதைக்குள்ள போகலாம். எப்போது வேண்டுமானாலும் என்னை விட்டு போவதை இந்த காதலுக்கு நிபந்தனையாக வைக்க கூடுமெனில் நீ இப்போதே போய்விடலாம். எப்போது வேண்டுமானாலும் தவறி விழக்கூடிய ஒரு நுனி கிளையின் அந்தரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மரத்தின் நிழலை என்னால் தீண்டவியலாது. எல்லாமே கசந்து போன ஒருத்தவனோட வாழ்க்கையில இனிப்புன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தையும் தங்கிட்ட இருந்து பறிச்சுக்கும் போது வெளிப்படுறதுதான் இந்த கவிதை. இரத்தத்தில் சர்க்கரையின் அபாய அளவை காட்டினார் மருத்துவர். என்ன செய்ய வேண்டும் நான்? இந்த உலகில் கடவுளுக்கு பதிலாக, இச்சைக்குரிய ஒரு உடலுக்கு பதிலாக, தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் பதிலாக, புகழுக்கும் பெருமைக்கும் பதிலாக, ஒரு துண்டு நிலத்திற்கு பதிலாக நான் பயன்படுத்தி வந்ததெல்லாம் ஒரு துண்டு சாக்லேட் மட்டுமே. இப்போது நான் இனிப்பை விட்டுவிட வேண்டுமெனில் பதிலுக்கு இவ்வளவும் வேண்டும். என் வாழ்வின் கசப்புகள் ஆழமானவை. ஒரு சாக்லேட்டின் விலை மிகவும் குறைவானது. அதன் பில்லை நான் எளிதில் செலுத்த முடியும். மற்றவை எதுவும் அப்படி அல்ல. இந்த மருத்துவ அறிக்கையை திருத்த முடிந்தால் நல்லது. இந்த உலகில் கை கெட்டும் தூரத்தில் இருக்கும் ஒரே இன்பம் சாக்லேட் மட்டுமே. மனுஷ். நிறைய நேரத்துல நம்மள நிறைய பேருக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப ஆறுதலா யாராவது பேச வரும்போது எனக்கும் அப்படிதான் இருக்கு, எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றப்போ நான் மட்டும் தனியா இல்ல, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமான பிரச்சனை இது அப்படின்னு ஒரு தனிமையிலிருந்து விடுபடுவோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல எழுதின கவிதை தான் இது. வாங்க கவிதைக்குள்ள போலாம். புறக்கணிப்பின் குரல் மிகவும் தனிமையானது. எல்லோரும் இருக்கும் அந்த இடத்தில் ஏன் நான் மட்டும் இல்லை? எனது குரலின் தனிமையில் இருந்த கடும் குளிர் என்னை அச்சுறுத்தியது. பிறகு நான் வேறு குரல்களையும் கேட்டேன். பிறகு நான் வேறு சில குரல்களையும் கேட்டேன். எல்லோரும் இருக்கும் இடத்தில் ஏன் நாங்கள் மட்டும் இல்லை? இப்போது அவ்வளவு தனிமையாக இல்லை, அவ்வளவு குளிராக இல்லை. நாம் மட்டும் புறக்கணிக்கப்படாதிருந்தால் நாம் எவ்வளவு தகுதியானவர்கள் என்பதை நாமே நினைவூட்டிக் கொள்ள சந்தர்ப்பம் வந்திருக்காது. மீண்டும் மற்றும் ஒரு மனுஷபுத்திரன் அவர்களின் கவிதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நேயர்களே,
இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு கூடை கவிதை. வழங்கியவர் அகைன் இன் த ஸ்விங். நூலின் ஆசிரியர் ஸ்ரீநிதி அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.